என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்கிறீர்கள், அதிசயம் நடத்திடுங்கள். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்கிறீர்கள், அதிசயம் நடத்திடுங்கள். ஐஸ்வர்யம் தரணுமே உம்மாலே நான் கருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் தரணுமே உம்மாலே நான் கருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்புகிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பிரைஸ் காட். ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஆரம்ப ஜெபம் எடுக்கலாம். அன்பின் தகப்பனே இயேசு சுவாமி, இயேசப்பா, இந்த அருமையான வேலையை நீர் தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் பலனை கொடுத்தீங்க இந்த திருச்சபைக்கு வருவதற்கு. ஆண்டவரே, இந்த திருச்சபை முழுவதும் ஆண்டவர் உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே இங்கே இருப்பதை நாங்கள் உணர்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை நீங்கள் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தினீங்க தகப்பனே. அதுக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் மேலும் உங்களுடைய பிரசன்னம் இருந்தது தகப்பனே. அதே போல் தகப்பனே, இந்த வருகிற வாரமும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லா கோணலான பாதைகளும் ஆண்டவர் நீர் செவ்வைப்படுத்தி எங்களை நீங்கள் நடத்தி கூட்டு போவீங்க, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பாடல்கள் பாடும்போது நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் ஆண்டவரே இன்னும் மேற்கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை தந்தீங்க, வாக்கியத்தை தந்தீங்க தகப்பனே. நன்றி தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே தேவ செய்தி கொடுக்கும் மகனை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க மூலமாக தகப்பனே நாங்கள் இன்னும் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க, அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. மீண்டும் திருச்சபை நேரம் முழுவதும் உங்களிடத்தில் ஒப்படைக்கிற தகப்பனே, நீரே ஆண்டவரை பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. துதி கனம் மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துங்க. ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கலாம். சிறுவர்களுக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் வாசிக்க நானும் டல்சி வாசிப்பேன். Micah 7:7. I watch and hope for the Lord. I wait for God, my Savior. My God will hear me. Amen. வாசிக்க வேண்டிய வேத பாடம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன?
மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றையும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன். அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன். அங்கே அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 62. எல்லாரும் எடுத்துக்கலாம், மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 62. தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கு ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கீரப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கு இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்மாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமே தராசில் வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 28:7 இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம பாடுகிற ஒவ்வொரு பாடலும் அவரை துதித்து பாடுகிற பாடல்கள் எல்லாற்றிலும் அவரை நம்ம மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் நம்மளுக்கு பலனாக இருந்தவர் அவர். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சத்துருவுக்கு எதிர்க்க நம்மளுக்கு வந்தப்போ நம்மளுக்கு ஒரு கேடகமாக இருந்தவர் அவர். நம்மளுக்கு எவ்வளோ காரியங்கள் வாழ்க்கையில் புயல் போன்று வந்தாலும் அவர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்துருக்கார், தாங்கிறதுக்கு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நாம் எல்லாம் கைத்தட்டி பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. எந்திரிச்சு நின்று பாடக்கூடியவங்க எந்திரிச்சு நின்று பாடலாம். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன் என்ற பாடலை எல்லாரும் கைத்தட்டி பாடலாம். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன்.
நீரன் பலனும் என் கேடகமாம். உம்மைத்தான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. பாத்திரராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நீர் ராஜா உங்களிடத்தில் நாங்கள் சகாயம் பெற்றதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ராஜா நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ராஜா உங்களுடைய கிருபை மேன்மையானது கர்த்தாவே. ராஜா உங்களுடைய கிருபை ராஜா மிகுந்த கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அருளி கொண்டு வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ராஜா எங்கள் ஜீவனை பார்க்கிறோம் கர்த்தாவே, உங்களுடைய கிருபை மேலானது ராஜா. ஆமென் ராஜ் கர்த்தாவே. ராஜா தாவீது ராஜா மெய்ப்பனாய் இருந்த தாவீதை ராஜா
ராஜா உங்களுடைய கிருபையினால் ராஜா வாக்கினீர். ஆனாலும் ராஜா அவனுடைய வயதில் அவர் தவறு செய்த போதிலும் கர்த்தாவே நீர் அவனை மன்னித்து ராஜா நீர் திருப்பியும் ராஜா அவனை அரையணையில் ஏற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அது போல கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களை ராஜா முறுமுறுத்தாலும் ராஜா நீர் அவங்களே ராஜா நீங்க ப்ராமிஸ் பண்ண உங்களுடைய கானானி நிலத்துக்கு அழைத்து கொண்டு போனீர் கர்த்தாவே. நீர் எவ்வளோ கிருபை இரக்கம் உள்ள தேவன் ராஜா. நீர் ராஜா நாங்களும் கர்த்தாவே எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முறுமுறுத்தாலும் ராஜா ராஜா உண்மை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் தூஷித்தாலும் கர்த்தாவே நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் உம்முடைய கிருபையை நீங்கள் அனுதினமும் எங்களுக்கு அருளி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லிக்க ராஜா. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் நிர்மூலமாயிருப்போம் கர்த்தாவே ராஜா. ராஜா நாங்கள் உம்முடைய கிருபையை நாங்கள் டெஸ்ட் பண்ண விரும்பல கர்த்தாவே ராஜா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ராஜா, எந்த உடைக்கப்பட்ட நிலைமையிலாக இருந்தாலும், எந்த சோர்வுற்ற நிலைமையாக இருந்தாலும் ராஜா நாங்கள் கர்த்தாவே உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு இருப்போம் ராஜா. ஏன்னா எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு கர்த்தாவே, நீர் ராஜா எங்களுக்காக உம்முடைய கிருபையை பொழிகிற தேவனாய் அனுதினமும் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. நாங்கள் எவ்வளோ வழி விலகி போனாலும் ராஜா நீர் ராஜா அவன் ஆட்டு மந்தையை போல கர்த்தாவே எங்களை அனைத்து ராஜா நீங்க வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ராஜா. ராஜா கிருபையே ராஜா மாறாத உங்களுடைய கிருபை எங்களுக்கு அனுதினமும் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. உங்க கிருபை வேண்டும் ராஜா. எந்த சூழ்நிலை ராஜா உங்களுடைய கிருபை இறக்கும் கர்த்தாவே ராஜா. இறக்குமாறு இந்த மணி வேலை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோமாக. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கரங்களை உயர்த்தி பாடுவோமாக. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம்
எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நாங்க மாறினாலும் கர்த்தாவே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம தேவனோடு இணைந்திருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தது போல ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாடினது போல ஆண்டவரே எங்களுக்கு பலனும் கேடகமாக இருந்து ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சோர்வுற்ற நேரங்களும் உம்முடைய கிருபையை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் எங்களை தாங்கி நிறுத்துகிறீரே. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவரே நீங்கள் செய்திருக்கிறீங்க ராஜா. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் பாத்திரவான்களாக இல்லாத பொழுதும் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. நன்றி ராஜா. ஒவ்வொரு தரும் நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்தா ஹல்லேலூயா எத்தனையோ நேரங்களில் ஹல்லேலூயா நாம் தவறு இருப்போம். ஆனால் என் தேவன் தவறு இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம் தேவன் தவறு இருக்க மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா. தம்முடைய உருக்கமான இரக்கங்களில் நம்ம ஒவ்வொரு பொழுதும் ஹல்லேலூயா அவர் தாங்குகிறார். ஹல்லேலூயா. இம்மை பொழுதும் உன்னை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இரக்கங்கள் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் இம்மட்டும் நம்மளை வழிநடத்தி வந்த தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எபேசியர் 3:20 சொன்ன மாதிரி நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் துதிகளையும் கணங்களையும் செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் ஜப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோமா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே என்று பாடி அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க
முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்த்தோம்னா நம்மளை எத்தனையோ நேரங்கள் அவர் ஏந்திருக்கிறார், நம்மளை சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து பாடுவோம். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நம் வாழ்க்கையில ஹல்லேலூயா தோன்றிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முடிக்க சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எதையும் பாதியில விட்டுட்டு போகிற தேவன் என் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஒரு விஷயத்தை ஹல்லேலூயா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா அதை முடிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் நம்மளுக்கு தேவையானது விசுவாசம் ஒன்றே. ஹல்லேலூயா. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. இன்னொரு முறை பாடுவோமா? நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. ஆம் ராஜா, ஹல்லேலூயா. உங்கள் கரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆதாரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை கைகளை பிடித்து ஆண்டவரை சிறு வயது முதல் ராஜா ஆண்டவரை தாயின் கர்ப்பத்தில் தோன்றும் முன்னரே எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டு உம்முடைய கரத்தினால் எங்களை நடத்தி கொண்டு இந்த நேரத்தில் வரைக்கும் நீங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க ராஜா. ஹல்லேலூயா. அந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிதான கிருபை ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே ஹல்லேலூயா நீங்கள் நடத்தி கொண்டு வரீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. எவ்வளோ போராட்டங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே இந்த பாதை ஆண்டவரை நேராக இல்லாவிட்டாலும் ஆண்டவரை ஒவ்வொரு பாதைகளும் எங்களை தூக்கி கொண்டு நீங்கள் நடக்கிறீங்க. அதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்கள் ஆண்டவரை எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி கொண்டு நடக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாரத்தை எங்களால் தாங்க முடியாது ராஜா, ஆனால் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஆண்டவரே எங்களால் எதையும் இந்த உலகத்தில் ஆண்டவரை மேற்கொள்ள முடியும் என்ற தைரியத்தையும் விசுவாசத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஹல்லேலூயா. அதற்கு கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே உங்களுக்கு கரங்களை நாங்கள் இறுக்கி பிடித்துக்கொள்ள ஆண்டவரே ஒரு கிருபை தாங்க ராஜா. எந்த சூழ்நிலையில் உண்மை விட்டு விடாதபடி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கென்று நாங்களும் உண்மையாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இருக்க ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள ஒரு மாறுதலை கட்டளை இடுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. சங்கீதம் 139:9-10 சொன்னவனமாக, நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இந்த வசனத்தை சொல்லி சுதந்திரத்துக் கொள்வோமா? ஹல்லேலூயா. நாங்கள் எந்த மூலையில் சென்றாலும் ராஜா உம்முடைய கை எங்களை பிடிக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்குது தகப்பனே. ஹல்லேலூயா. நீங்கள் நடத்தி கொண்டு போவீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் இந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. ராஜா அந்த உலகத்தில் நீர் மாத்திரம் மாத்திரம் ராஜா எங்களுக்கு நிச்சயம் கர்த்தாவே. ராஜா எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் உண்மை மாற்றம் பற்றி கொண்டு நாங்கள் நம்புவோம் கர்த்தாவே. ராஜா we know Lord Jesus நீங்கள் மட்டும்தான் கர்த்தாவே எங்களுக்கு நிச்சயம் ராஜா. ராஜா நாங்கள் எவ்வளோ மனிதர்கள் ராஜா. ராஜா அவங்க என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க விட்டு விலகி போயிடுவாங்க கர்த்தாவே. ஆனால் நீர் மாத்திரம் ராஜா எங்களோடு சதா காலமும் ராஜா எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ராஜா நீர் உண்மை உள்ள தேவன் கர்த்தாவே. நீர் மாறாத நல்ல நேசர் ராஜா கர்த்தாவே. நீர் ராஜா எங்களுக்கு கொடுத்த அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி ராஜா. கொடுத்த அந்த நிச்சயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா நீர் ராஜா குருசில நீர் சிந்து ரத்னத்தினாலே ராஜா நாங்கள் எல்லாரும் மீட்கப்பட்டோம் ராஜா. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. ராஜா நீர் ராஜா குருசில நீர் தொங்கா விட்டால் ராஜா நாங்கள் எங்களோட நிலைமை ஐயோ ஒன்று இருக்கும் கர்த்தாவே. ஆனால் நீ ராஜா உம்முடைய ரத்தத்தினால் ராஜா உம்முடைய காயப்பட்ட கரங்களினால் கர்த்தாவே நீர் ராஜா எங்களை ராஜா நீங்கள் சுத்திகரித்து கர்த்தாவே ராஜா இந்த உலகத்தில் நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ ராஜா எங்களை ராஜா உம்முடைய கண்ணின் மணி போல ராஜா நீ நேசித்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா ராஜா பெற்றோர்கள் ராஜா நம்மளை தள்ளினாரும் நண்பர்கள் உற்றார் யாரும் நம்மளை தள்ளி விட்டாலும் ராஜா நீர் எங்களை எப்போதும் பற்றி கொண்டு எங்களை அணைத்து ராஜா ராஜா உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை மறைத்து கர்த்தாவே எங்களை காத்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் பாடின போனமாக ராஜா நேசர் கொடி எங்கே பறக்க ராஜா நாங்கள் நேசருக்காய் ஜீவிப்போம் கர்த்தாவே. ராஜா அந்த தகுதியை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ராஜா நீர் எவ்வளோ மேன்மையானவர் கர்த்தாவே. ராஜா குயவனை போல ராஜா கர்த்தாவே நீர் எங்களை வணைந்து கர்த்தாவே ராஜா ஒன்றும் இல்லாத களிமண் ராஜா எங்களை நீர் தகுதிப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. ராஜா நாங்கள் எங்களை நேசிக்கிறதை காட்டிலும் ராஜா கர்த்தாவே உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா நாங்கள் உண்மையை உயர்த்துவோம் ராஜா கர்த்தாவே. ராஜா எந்த வித இந்த உலகத்தில் இருக்கும் எந்தவித ஐஸ்வர்யமோ பொண்ணோ ராஜா உமக்கு ஈடு ஆகாது கர்த்தாவே. ராஜா எந்தவித ஆட்களோ ராஜா உமக்கு ஈடு இல்லை கர்த்தாவே. நீரே ராஜா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் foremost லார்ட் ஜீசஸ். ராஜா உண்மையை நாங்கள் அந்த பொசிஷனில் வச்சிருக்கோம் கர்த்தாவே. ராஜா நாங்கள் உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையை நாங்கள் சேவிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா நான் எங்களை நேசிக்கிறதை காட்டிலும் ராஜா நீரே ராஜா எங்களை அதிகமாக எங்களை நேசித்துக்காக உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ராஜா ஒவ்வொரு நாட்களிலும் ராஜா எங்களை கடைசி பரியந்தம் வரைக்கும் எங்களை நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா நான் உண்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை காட்டிலும் ஆராதிப்பேன் உண்மை நான் உண்மை மனதுடன் கர்த்தாவே. அன்பே நாம் பாடலை பாடுவோமாக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே, என்னை நேசிக்கும்
நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. பெற்று என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறுகையில், என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறுகையில், நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பேரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பேரை, வளர்த்தீரே வளவா உம் நாமம் மகிமைக்காக, வளர்த்தீரே வளவா உம் நாமம் மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், பாடுவோமாக, எந்த உயிரை பார்க்கிறோம் சொல்வோமாக கர்த்தரிடம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya. ஆம் ராஜா, ஹalleluya. எங்கள் வாழ்வின் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ராஜா ஆண்டவரே உம்மை ஆராதித்து ஆண்டவரே நாங்கள் நம்மை போற்ற ஆண்டவரே ஒரு கிருபை தாங்க ராஜா. ஹalleluya. ஆண்டவரே வேற மனிதர்களுக்கு அல்ல, உமக்கே எல்லா துதி கன மகிமையும் ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்றைக்கு பாடின ஒவ்வொரு பாடலும் ராஜா ஹalleluya நாங்கள் உணர்ந்து பாடியிருக்கோம் சுவாமி. ஹalleluya. உமக்கு ஏற்ற ஆண்டவரே தூய பலியாக இது இருக்கட்டும் ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹalleluya. we mean it from our heart Lord Jesus. ஹalleluya. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் சுவாமி. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. மீதி இருக்க வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோட பேசுங்க ராஜா. ஹalleluya. உம்முடைய செய்திகளின் மூலம் நீங்க பேசுங்க. செய்தியை கொடுக்கிற தாசனை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு செய்தி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொண்டு வருகிற செய்தியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆவிலே வளர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க கிருபை தாருங்க ராஜா. எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ வர்ஷிப் டீம். எத்தனை பேர் வந்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து வெவ்வேறு தருணங்களை வந்து கடந்து வந்திருப்பீங்க. நிறைய போராட்டங்களோ இல்லைன்னா எல்லாவோ நிறைய இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க. ஆனால்
கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் வந்து வெட்கப்பட்டு போவதே இல்லை. அது பாடலில் பாடின மாதிரி வந்து ஒரு நாள் நம்ம வந்து அவரோட அண்டையில் நம்ம காத்திருக்கோம் அப்படின்னா பேஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் காத்திருக்கும் போது வந்து கண்டிப்பாக நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அருமையான பாடல். இந்த வாரத்துக்கு உண்டான தெய்வ செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். தெய்வ செய்தி கொடுக்கறதுக்கு நம்முடைய பிரதர் ரியாஸ் இருக்கிறாரு. ஓவர் டு யூ பிரதர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்ம ஒன்று கூடி ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். ஒரு ஆரம்ப ஜெபம் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் மெசேஜ்குள்ளே கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் இங்கே வரல, எங்களை நீங்கள் கூட்டி வந்து உங்களுடைய பிரசன்னத்தில் ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்போ அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அப்போ நாங்கள் பேசுகிறது எல்லாமே, நாங்கள் கேட்குறது எல்லாமே உமக்கு பிரியமான காரியங்களாக இருக்கட்டும். நீங்கள் எங்களோட டைரெக்டாக பேச போகிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எங்களோட தாட்ஸோ இல்லை எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோ இதில் வந்துடாதபடிக்கு நீங்கள் வெளியடைங்க. அப்போ நாங்கள் ஆராதித்தது போல் நாமம் உயர்த்தப்படுவதாக. காக்கும் கரங்கள் எங்களுக்கு உண்டு, அந்த விசுவாசத்தோடு அப்பா நாங்கள் இந்த செய்திகளை கடந்து செல்கிறோம். அப்போ எங்களோட நீங்கள் பேசுங்க, வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நித்திய ஜீவனில் நம்ம பரலோகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி செய்திகளோ தடங்களோ கிடையாது, நம்ம ஆராதித்து கொண்டே இருப்போம். ஸோ வர்ஷிப் டீமுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரோட பிரசன்னத்தில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த கிருபை வந்து ஒரு மேலான ஒரு கிருபை. ஆண்டவர் வந்து அது நம்ம சபைக்கு கொடுத்துருக்காரு, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் பாடல் பாடும்போது உணர்ந்து, நம்ம சிஸ்டர் சொன்னது போல் உணர்ந்து பாடும்போது அவரோட வார்த்தையை நம்ம உணர்ந்து அவரை துதிக்கும்போது அதுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தனி, இல்லையா? ஹல்லேலூயா. ஸோ நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான வேத பகுதிகளை கடந்து செல்லலாம். எத்தனை பேருக்கு லாஸ்ட் வீக்கோட மெசேஜ் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது? ஹர்பர்ட் அங்கிள் வந்து அருமையான ஒரு செய்தி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி டெரன்ஸ் நான் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆண்டவரோட வசனங்கள் வந்து போதிக்கப்படும் போது அதை வந்து வியாக்கரணம் செய்ய ஆண்டவரோட மனுஷர்கள் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது, இல்லையா? எனக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளையில் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்த நான் இப்போது பெரிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு காரியம் சாப்பிடணுன்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும். நான் உங்கள் வீட்லேயே நிறைய பேர் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த காலத்தில் இப்போ மதுரையில் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அக்கேஷன், இல்லையா? அது வந்து அடிக்கடி நம்ம சுவைக்க மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப உடம்புக்கு கெடுதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த மாதிரி ஸ்பெஷல் பாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்குறது எல்லாருமே நம்மளுக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆனால் அப்பப்போ நம்ம வீட்டில் சமைக்கிற சாம்பார் சாதமும் சாப்பிடணும், இல்லையா? அதுவும் உடம்புக்கு நம்மளுக்கு நல்லது. ஸோ இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து வேதத்தை தியானிக்கக்கூடிய, வேதத்தை பகுத்தறிவக்கூடிய அந்த கிருபை வந்து ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அதுக்குண்டான வழியில் நம்ம நடக்கும்போது ஆண்டவர் வந்து அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்கள் மூலயமா ஆண்டவர் பேசுவார், நானும் விசுவாசிக்கிறேன். எப்படி வந்து ஹர்பர்ட் அங்கிள் சொன்னது போல் அவர் சொல்லுவார், ரொம்ப தாழ்மையோடு சொன்னார், என்னையை மாற்றக்கூடிய தேவன் உங்களையும் மாற்றுவார் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதே போல் தான் நானும் சொல்கிறேன், என்னையை இங்கே நின்று பிரசங்கம் பண்ண கொடுத்த ஆண்டவரால் உங்களாலையும் அதை பண்ண வைக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது அவருடைய பிரசன்னத்தில் நின்று அவருடைய வார்த்தையை தியானிக்கும்போது, அவரோட வார்த்தையை மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய பாரம், அது ஒரு பெரிய கனத்தோடு நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. அதுக்கு வந்து 2 விதமான காரியங்கள் இருக்குது. உலக ஞானம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ஞானம்னு ஒன்று இருக்குது. இப்போ உலக ஞானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புக்கை நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து வாசிச்சிங்க, ஒரு வசனமே எடுத்துக்கோமே, ஒரு வசனத்தை நம்ம ரொம்ப நேரமாக உட்காந்து ஒரு யோசிச்சா அந்த வசனத்தில் வர்ற வார்த்தைகள் எங்கெங்கே இருக்குது, அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் டிக்ஷனரியில் என்ன சொல்லுது, அந்த வார்த்தையை மற்றவங்கலாம் எப்படி தியானம் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து
அதை வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அது வந்து உலகம் கொடுக்கக்கூடிய அந்த ஞானம் இல்லையா. அதே போல் ஆவிக்குரிய ஞானங்கிறது வந்து அது ரேமான்னு சொல்லுவாங்க. ஒரு வசனம் வரும்போது, ஒரு வார்த்தை வரும்போது அது வந்து ஒரு கிரியை செய்யும். கேட்குறவங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே மறந்தாலும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் மனசுக்குள்ளே போய் ரொம்ப மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த பிரசங்கி ஓட வசனம் நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியம் நம்ம தெரிஞ்சு கொண்டு நம்ம உள்ளே செல்லலாம். சாலமோன் ராஜா எத்தனை பேர் தாவீது ராஜாவோட பையன் இல்லையா. அவரை பற்றின ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. சகல கிழக்கின் புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிறோம். சாலமோனோட ஞானம் சிறந்ததாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா. சாலமோனோட புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் இருக்குது? நிறைய காரியங்கள் அவர் எழுதியிருக்கார் இல்லையா. நம்ம வந்து நீதிமொழிகள் பார்க்குறோம், அப்புறம் வந்து இந்த பிரசங்கி பார்க்குறோம், அப்புறம் எத்தனை பேர் வந்து சாங் ஆஃப் சாலமன் வாசிச்சிருக்கீங்க? சாங் ஆஃப் சாங்ஸ் இல்லையா, அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதமாகவே அந்த புத்தகத்தை நான் வந்து தியானம் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறைய காமெண்ட்ரிஸில் வந்து போட்டிருக்கோம், அந்த புத்தகம் உள்ளே வந்து சேர்த்துருக்கவே கூடாது, அது வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ரி சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த பிரசங்கி புத்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை நீதிமொழிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாசிக்க ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா ஒன்றுமே புரியாது. அது வந்து ஒரு தாட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராவர்ப் எடுத்து வாசிச்சிங்கன்னா ஓகே, அந்த ப்ராவர்புக்கு இந்த அர்த்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியும். ஆனால் நீங்கள் முழுமையாக வாசிக்கும்போது, அதே போல் பிரசங்கியில் இருக்கிற வசனங்களாக இருந்தாலும் சரி, சாப்டர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சாங் ஆஃப் சாலமனில் வாசித்தாலும் சரி, ஒரு வசனத்தை வாசிக்காமல் நீங்கள் முழுசாக வாசிக்கும்போது, திரும்ப வாசிக்கும்போது ஆண்டவர் வந்து நிறைய வெளிப்படுத்துதல் கொடுப்பாரு, நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுப்பாரு. அது வந்து ஒரு இருமுனை கருக்குள்ள பட்டயம் மாதிரியே இருக்கும். அது வந்து நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். ஆவியானவரோட பகுத்தறிவு இல்லைன்னா அது ஆப்வியஸ்லி தப்பாக எடுத்துக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த பிரசங்கியிலேயே ஒரு காரியம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாசித்த பகுதியிலே நீங்கள் கீழே மேலே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வாசிங்க. அந்த 18ஆம் வசனத்துலேருந்து மேலே வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே, அப்போ நித்திய ஜீவனுங்கிறது ஒன்றுமே கிடையாதா, எல்லா பேருமே வந்து நம்மளும் மிருகங்களும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி அங்கே இருக்கும். ஆனால் அந்த புரிதலுக்குள்ளே போயிடாதபடிக்கு ஆவியானோட நம்ம கருத்தை பிடிச்சி நம்ம வாசிக்கும்போது அது பின்னாடி இருக்கிற நிறைய காரியங்கள் நமக்கு வந்து தெரிய வருது இல்லையா. ஸோ கம்மிங் பேக் டு இந்த பர்டிகுலர் செக்ஷன் நம்ம எதை வாசித்தோம் அப்படின்னா 3 செக்ஷன் அதை பிரிக்கலாம். நம்ம வாசித்த 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனம் வரை வாசித்தோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு வந்து நிறைய வசனங்கள் என்ன சொல்லியிருந்தது, ஒவ்வொன்றுக்கும் காலம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அந்த முதல் வசனம் 2ஆம் பகுதியில் என்ன போட்டிருக்கு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சாலமன் ராஜா எதை பற்றி இங்கே சொல்கிறாரு, வானத்திற்கு கீழே இருக்கிற விஷயங்களை பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ இது வந்து நித்திய ஜீவன், அந்த ஹெவன்ஸில் இருக்கிற விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் கிடையாது, அதுக்குண்டான சாயலில் கிடையாது. இது வந்து கீழே இருக்கிற ஹெவன்ஸ்க்கு கீழே இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அதன் கூட பின்னப்பட்ட விஷயங்களை தான் வந்து சாலமன் ராஜா இங்கே சொல்கிறாரு இல்லையா. பிரசங்கி படிக்க ஆரம்பித்த உடனே முதல் வசனம் எப்படி சொல்லுது, 1ஆம் அதிகாரம் 1 வசனம் எப்படி சொல்லுது, தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்த உடனே எல்லாமே மாயையா என்ன. அவர் வந்து நீதிமொழிகளுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒவ்வொரு நீதிமொழிலையும் ஒரு பயங்கர டீப் மீனிங் இருக்கும். ஆனால் அதை படிச்சுட்டு அடுத்த சாப்டர்லேயே அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் மாயை அப்படின்றாரு. நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு யங் அடல்ட்டுக்கு ஒரு ஒரு செக்ஷன் வசனம் சொல்லித்தராரு. ஆனால் அந்த யங் அடல்ட் அப்படியே படிச்சுட்டே வந்து அடுத்த இது வந்து வரும்போது என்னடா இப்போ தான் படித்தோம் இந்த அர்த்தத்தில் சொல்லிட்டு இருந்தார், இப்போ எல்லாமே மாயேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துக்குள்ளே செல்லக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மனுஷங்களை வந்து கூட்டி செல்றதை பார்க்குறோம். அந்த டிரெக்ஷனில் எப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு நம்ம கொண்டு செல்லும்போது நீங்கள் இந்த 3 புத்தகங்களும் நீங்கள் வரிசையாக வாசிக்கும்போது லெவல் 1 ப்ராவர்ப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொன்றா வந்து நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். பிரசங்கி படிக்கும்போது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அதில் அப்படி சொல்லியிருக்கு, இதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அப்போ எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் கூடும். நீங்கள் சாங் ஆஃப் சாலமன்ஸ் வரும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து வேறு மாதிரி மாறக்கூடிய காரியங்கள் பார்க்குறோம். ஆனால் இது வந்து எல்லாமே உலகத்தனமான ஞானம். நான் அதை தெரியப்படுத்திக்கிறேன். ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்குது. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சாலமன் ராஜா வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, கரெக்டாக? அவர் வந்து ஒரு ராஜாவாக இருந்தார். ஸோ அவர் வந்து சகல ஞானத்தோடு இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? அதே போல் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க. அதில் வந்து சாலமோன் ராஜா ஆட்சி செய்தபோது அத்தனை வருஷமும் எப்படி வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த ஒரு போரும் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த ராஜா வந்து ஆளுகை செய்யும்போது அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். ரொம்ப ஞானவானாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதை வந்து வேதபாரர்கள் அந்த இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வரப்போகிற ராஜா இவர் இயேசு கிறிஸ்துவோட 1000 வருட சாட்சியோடு கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிதலில் அவங்க கம்பேர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம ரெவலேஷன்ஸில் பார்க்கும்போது அது நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயம் வாசிங்க. இந்த மாதிரி காரியங்களில் நம்ம வந்து சாலமோன் ராஜாவோட தாட் ப்ராசஸில் நம்ம இந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 17 வரைக்கும் வாசித்ததில் 2லேருந்து நம்ம 2ஆம் வசனத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 8ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இப்போ டீப்பாக போகிறது கிடையாது. ஏன்னா அதை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த உலகத்தில் ஒரு மரணம் இருக்குன்னா ஒரு ஜனனம் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குன்னா ஒரு சோகம் இருக்குது, ஒரு கோபம் இருக்குன்னா ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம வந்து ஆண்டவரை வந்து அது விளக்குறதை நம்ம பார்க்குறோம். முதல் காரியமாக அந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருக்கிற அந்த 2லேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த சமயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது டைம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வந்து எப்போ உருவாச்சு, காலத்தை யார் உருவாக்குனா? எல்லோரும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3லேருந்து 5 வரைக்கும் வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளே என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஸோ தேவன் வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னோன்னா வெளிச்சம் உண்டாச்சு. பகலையும் இரவையும் தனித்தனியாக ஆண்டவர் பிரித்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுடைய வார்த்தை அந்த நாள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்குச்சு இல்லையா? இப்போது அவர் வந்து இப்போ நம்ம வந்து பிறக்கும்போது கேலண்டரில் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு, ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் அடுத்த வருஷம் வரும்போது நம்ம 1 இயர் முடிச்சிட்டோம், பர்த்டே கொண்டாடுறோம். நிறைய பேர் நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து இந்த சூரியன் உதிச்சு அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப ஒரு தடவை வர்ற வரைக்கும் அந்த கணக்கு இருக்குது. அந்த கணக்கு உருவாக்குனதே ஆண்டவர். அந்த சூரியனை உருவாக்குனதே ஆண்டவர். நம்ம யோபோட புத்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த அருணோதயம் வரும்போது யோப்ட கேட்குறாரு ஆண்டவர், நீ எங்கே இருந்த, நீ என்ன பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேட்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அவர். உலகம் சிருஷ்டிக்கப்படும் போது தேவனோடு இருந்தவர் இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் என்னவா இருக்கார்? ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறாரு.
வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 வாசிங்க ஒருத்தவங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறாரு. ஸோ அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குன சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறாரு. அவர் நேரம் காலத்தை எல்லாத்தையும் உருவாக்குனதே அவர் தான். அவர் தான் நம்மளையும் சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தில் டைம், அந்த நேரம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அவரோட சுவாசத்தினால் நம்ம உருவாக்கப்பட்டு நம்ம உயிரோட வந்து முதல் மரணமான இந்த உலகத்தின் மரணம் நம்ம இது பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அந்த பிறந்ததுலேருந்து இறந்துக்கிறதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த காலத்துக்குள்ளே நம்ம பண்ணுறோம் இல்லையா. இப்போது 2வது செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதற்கப்புறம் 11ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அவர் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒரு சில காரியங்களில் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது எதற்காக நடக்குது அது அப்படின்னு நம்மளுக்கு புரியாத காலங்கட்டம் இருக்கும். ஆனால் அது முடித்ததுக்கப்புறம் ஆண்டவர் இதுக்காக தான் இந்த காரியம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்தோத்தரிக்கிற காரியங்கள் நம்ம நிறைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய டெஸ்டிமனிஸாக நடந்திருக்கு இல்லையா. ஹல்லேலூயா. ஸோ அதே போல் 13ஆம் வசனம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம்னு போட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் வந்து நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கப்புறம் நிறைய காரியங்களில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நான் வந்து ஆண்டவரை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் ஒரு சன்னியாசத்தை நோக்கி போகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். எதுவுமே குடும்பம் வேண்டாம், எனக்கு வந்து சந்தோஷம் வேண்டாம், எனக்கு வந்து எந்த ஒரு உலகத்தின் காரியமும் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்து போகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி புசித்து குடித்து தன் கையோட பலனை அனுபவிக்கிறது ஆண்டவருடைய அனுகிரகம்னு நம்ம சொல்கிறாரு. ஸோ காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2வது பகுதி நம்ம என்ன பார்க்குறோன்னா, முதல்ல நேரத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம செய்கிற காரியங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து தான் செய்கிற நம்மளுக்கு வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கர செலிப்ரிட்டிஸாக இருப்பாங்க, பயங்கரமாக சம்பாதிப்பாங்க. ஆனால் ஒரு கடையில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்ணும், இல்லைனா யாராவது போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது. ஸோ அவங்களோட கையின் பிரயாசத்தை அனுபவிக்க முடியாத நிலைமையில் அவங்க இருக்காங்க. நிறைய சொத்து இருக்கும், நிறைய காசு இருக்கும், ஆனால் வெளியில் சந்தோஷமாக ஓப்பனாக போய் இருக்க முடியாது. இதே வந்து ஒரு ஏழை எவ்வளோ வேணுமோ அதுக்கு உண்டான அளவு மட்டும் சம்பாரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா. சங்கீதம் 128:2 வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் இதே பிரசங்கியில் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்களேன். 6:2. ஒருவனுக்கு தேவன் செய்வதையும் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோய். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் எழுதுறதை பார்க்குறோம். ஸோ ஒருத்தவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடணும், அதில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆண்டவரோட அனுகிரகம், அவரோட கிஃப்ட் அது. ஆனால் அதிகமாக வேணும், நீங்கள் மேலே பிரசங்கி வாசிக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, அதில் ஒரு வசனம் போட்டிருக்கோம், ஒருத்தவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, பிள்ளை யாரும் இல்லை, ஆனாலும் அவங்க வந்து ஓடுறதை நிறுத்தவே மாட்டாங்களாம்.
அவங்க இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த காரியத்துலலாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன கேட்குறாரு, நீ அதை அந்த மாதிரி சம்பாரித்து அந்த மாதிரி நீ சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற, எப்படி வந்தியோ அப்படியே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தத்தில் அந்த நீயும் மிருகங்களும் ஒன்று அப்படின்னு எழுதப்பட்ட வசனத்தை நம்ம 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அதை வாசிக்கும்போது என்னடா அவர் நித்திய ஜீவன் இல்லையோ அப்படின்னுங்கிற மாதிரி டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணுறாரு. எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம திரும்ப சொல்ல போகிறோம். இந்த குறுகிய காலம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான வசனம் வந்து எழுதப்பட்டிருக்கும். 14ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய காரியங்கள் செய்யப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில், அவரோட சித்தம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட வந்து விருப்பப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம், ஆசைப்படலாம், எனக்கு இதனால நல்லாயிருக்கும் அதனால தான் நான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே வந்து நம்மளுக்கு நன்மையாக முடியக்கூடிய காரியங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன பர்பஸ் வச்சுருக்காரோ அது ஃபுல்ஃபில் ஆகும்போது தான் அந்த டைமுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த அந்த கிஃப்ட்டுக்குள்ளே நம்ம வாழ்க்கை சுருக்கப்படும் போது தான் நம்ம இன்னும் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கடைசி செக்ஷனாக நம்ம என்ன பார்க்குறோன்னா 17ஆம் வசனம் எப்படி சொல்லுது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி ஸோ ஒரு கடைசி காலம் ஒன்று வருது. ஸோ டைம் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துலேருந்து நீங்கள் 8ஆம் வசனம் வரைக்கும் அந்த காலம் என்னென்ன காலத்தில் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விவரிக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது அந்த காலகட்டத்துக்குள்ளே ஆண்டவரோட சித்தம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நிறைவேறணும், என்ன செய்யணும், என்ன காரியம் செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் வந்து வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. என்ன காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீங்கள் எப்பயுமே அழுதுட்டு இருக்கணும், ஆண்டவரோட பாதப்படியில் ஜெபம் பண்ணும்போது அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆண்டவரோட சித்தம் அது கிடையாது. அழுக வேண்டிய நேரத்தில் அழுகணும், அவர் ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும், சந்தோஷமாக ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாக ஆராதிக்கணும், அழுகும்போது அழுது ஆராதிக்கணும். எல்லாமே வந்து நம்மளோட இதயத்தின் தோற்றத்தை தான் வந்து ஆண்டவர் பார்க்குற தவிர வெளி தோற்றத்தை ஆண்டவர் பார்க்குறது கிடையாது. ஸோ எப்படி வாழணுங்கிற அந்த ஃபேஸ் ஒன்று இருக்குது, கடைசி காலம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 3 காரியத்துலேயும் எப்படி வந்து சாலமன் ராஜா எழுதியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஞானம் இது எந்த ஞானம், இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பரலோகத்திற்கு கீழே இருக்கிற இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை என் கண்ணால் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவாக இருக்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறாரு, நிறைய பேர்கிட்ட அவர் பேசுகிறாரு, அவரால் நிறைய விஷயங்களை வந்து பகுத்தறியக்கூடிய அந்த ஞானம் வந்து வச்சுருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே தாவீது என்ன பண்ணியிருக்காரு, எத்தனை பேர் சங்கீதம் 119 வாசிச்சிருக்கீங்க? பெரிய லாங்கஸ்ட் சாம். அது எப்படி ஆரம்பிக்கும்? முதல் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க, சங்கீதம் 119 1ஆம் வசனம். சங்கீதம் 119 1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம பாக்கியவான்கள். ஸோ ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து தாவீது மூலயமாக எழுதுகிற அந்த சாமில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை விரும்பணும், எப்படி அதில் உள்ள நன்மைகள் என்னங்கிறது காட்டக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆரம்பிக்கும்போது அப்படி ஆரம்பித்த தாவீது கடைசி வசனம் ஒருத்தவங்க வாசிங்களேன். 119 கடைசி வசனம். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். காணாமற் போன ஆட்டை போல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தாவீது சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, யார் பாக்கியவான், அவருடைய நியாயப்பிரமாணங்களை
அறிந்திருக்கிறவன் பாக்கியவான் இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்கிறார், கடைசியில் என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து காணாமல் போன ஆடு மாதிரி இருக்கேன், என்னை நீ தேடி வருகிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் எழுதுறாரு இல்லையா? ஸோ தாவீதோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எனக்கு பாடுகள் இருக்குது, எனக்கு நியாயப்பிரமாணத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு வந்து ஒரு மலை உச்சியும் இருக்குது, எனக்கு ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கும் இருக்குது. ஆனால் ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் இருக்கீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அருமையான வசனம் இருக்கும் இல்லையா, பார்வையை விட்டு நான் எங்கே ஓடுவேன் அப்படின்னு. அவரோட பார்வை விட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. அவர் நம்ம எங்கே இருந்தாலும் காணக்கூடிய தேவனாக இருக்கிறார் இல்லையா? ஸோ தாவீது எப்படி பார்க்குறாரு அதை, ஃபர்கெட் அபவுட் டைம், ஃபர்கெட் அபவுட் வேர் ஐ ஆம். நான் ராஜாவாக இருக்கேன், நான் வந்து எப்படி ஒரு சிங்கத்தின் வாயை நான் கீறி போட்டேனோ, எப்படி வந்து ஒரு பேரோடைய வாயை நான் கிழிச்சு போட்டேனோ, அதே போல் நான் வந்து கோலியாத்தோடைய வென்றிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி வெற்றி கொண்ட ஒரு நிலைமையில் இருந்தேன்னா ஒரு பாவத்திலேயே விழுந்தேன். பாவத்தில் விழுகும்போது அவர் பாதப்படியில் போய் நின்று அங்கே அழுகிறாரு தாவீது. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த பிள்ளையை வந்து எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் எழுந்து திரும்ப ஆராதிச்சுட்டு அவருடைய வேலையை பார்க்க போகிறாரு. ஸோ தாவீதோட மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் மாத்திரமே தான் பார்ப்பேன், ஆண்டவரை நோக்கி தான் என்னோடய பார்வை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ தாவீது சொன்ன இந்த காரியங்கள் அவரோட கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம திரும்ப 3 காரியங்கள் பார்த்தோம் இல்லையா? டைமு, அப்புறம் காடோட கிஃப்ட், அந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள், கடைசி காலம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் குயிக்காக பார்த்து நம்ம ஆப் பண்ணலாம். முதல் காரியம் காட்ஸ் டைம். எதை காட்ஸ் டைம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியம் அவரோட காலகட்டத்தில் நடக்கும்போது அது வந்து மகிமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு பின்னாடியோ நடந்ததுன்னா அதுக்கு உண்டான மகிமை அதுக்கு கிடைக்காது இல்லையா? அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து லோத்தின் வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் வந்து லோத்து வந்து யார்? ஆபிரகாமோட தம்பி மகன் இல்லையா? பிரதர்ஸ் சன். ஸோ அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் ஆபிரகாம் கூட இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஆபிரகாம் எப்படி இருக்கார் அப்படின்னா, பயங்கர ஐஸ்வர்யவானாக இருந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, ஆபிரகாமே நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி ஊராக தெரியுற, உன்கிட்ட இருக்கிற அவ்வளோ சொத்து இருக்குது, ஒரு பெரிய மாளிகை கட்டி நீ சந்தோஷமாக ஒரு இடத்துல சூப்பராக இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, என் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் நான் வந்து பரதேசியாக இருக்கிறேன், எனக்கு வந்து எதுவுமே ஆண்டவரோட காட்டுற இடத்துக்கு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஆபிரகாம் பண்ணது. லோத்து வந்து பின்னாடியே போகிறான். லோத்து வந்து ஆபிரகாம் கிட்ட கற்றுக்கிறான், ஓகே என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்கிறத அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா எப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்த வளர்ச்சினால் அவங்க வளர்ந்ததுனால நிறைய சொத்துக்கள் வந்ததுனால எதனால் அவங்களால சேர்ந்து இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை வரும்போது லோத்து என்ன சொல்கிறான், அவன் எங்கே போகிறேன்னு சொல்கிறான், ஒரு வளமையான அந்த நதி ஓடுகிற ஒரு தேசத்தை பார்த்துட்டு எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம அந்த நிலைமையில் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு ஆபிரகாம் இருக்காங்க, அவரோட நம்ம போகிறோம், அவருக்கு அடியில் தான் நம்ம இருக்கோம், அவரை விட வயசில் நம்ம ரொம்ப கம்மி. ஆனால் ஒன்றா சேர்ந்து போகும்போது அவர் வந்து இங்கே போங்க இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை, உனக்கு எது வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவன் என்ன யோசிக்கிறான், எனக்கு தான் பெஸ்ட்டு வேணும், எனக்கு வந்து இது வேண்டாம், எனக்கு இந்த வனாந்திரம் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு பாலும் தேன் கொடுக்குற தேசம் வேணும்னு சொல்லிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ அது போகிறது ஆண்டவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதா? ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா ஆபிரகாமுக்கு அடியில் இருந்த லோத்து அவன் வந்து அட்லீஸ்ட் அவருக்கு கொடுத்துட்டு அவன் வந்து வேறு எதாவது எடுத்துருக்கலாம், இல்லை அவன் கூடையே இருந்திருக்கலாம், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனோட கண் எங்கே இருக்குன்னா அந்த உலகத்தின் காரியங்கள் மேலே இருக்கிறதுனால அவன் பிரிஞ்சு போகிறத பார்க்குறோம் இல்லையா? 19ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது, அந்த சோதம் அவன் போன ஊரில் அவன் நல்லா வளர்ந்துருக்கான், அவன் எந்த பாவமும் செய்யலை. ஆனால் அவன் கூட இருக்கிற நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, பாவத்தை விழுகிறத பார்க்குறோம். சோதமும் கொமரா அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, ஆபிரகாம்கிட்ட வந்து ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் பேசுகிறாங்க, ஆவியானவர் பேசுகிறார் இல்லையா? பேசி என்ன சொல்கிறாரு, 18 அதிகாரம் 19ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு
தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஸோ காட் மேக்ஸ் ஆப்ராம் நோன் ஆஃப் ஹிஸ் பிளான்ஸ். எதனால் ஆண்டவர் வந்து அவரோட பிளானை வந்து ஆப்ராம்கிட்ட காட்டணும், புரிய வைக்கணும்? ஏன்னா ஆண்டவரோட ஆப்ராம் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்தான். அவன் சொல்கிறத அப்படியே கேட்கக்கூடிய நிலைமையில் அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக. அவரோட வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாமோட சந்ததி கடல் மணலை போல ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல பரவி இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அதனால் நான் வந்து அவன்கிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். 19ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்குது. 16ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கைகளையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். மென் அப்படின்னு போட்டுக்கிறது யாருன்னா அந்த தேவ தூதர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அந்த கதையை வீட்டில் போய் படிங்க. லோத்து வந்து லோத்து சொல்கிறாங்க, நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆறுங்களையும் கொஞ்சம் வார்ன் பண்ணுங்கள், இந்த சிட்டியை அழிக்க போகிறோம், நீங்கள் உடனே கிளம்பணும் அப்படின்னு. அங்கே போய் லோத்து சொல்லும்போது அவங்க மருமகள்லாம் கேட்கலையாம், சிரிச்சாங்களாம் அவரை பார்த்து. ஆனால் அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வந்து விட்டும் போக முடியலை, ஆனால் இவங்க சொல்கிறது நம்ம கேட்காம இருக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே அந்த தேவ மனுஷர்கள் என்ன பண்ணாங்களாம், லோத்தோட பிள்ளைங்க கையை, அவரோட மனைவி கையை பிடிச்சு இழுத்துட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இதை நான் எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னா, சேற்றில் கடந்த நம்மளை கை கொடுத்து தூக்கி விட்ட தேவன் அவர் இல்லையா. நம்ம வந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு கூட நம்ம கையை நீட்டாத ஒரு காரியமாக இருந்த இந்த பாவத்தில் விழுந்தது நம்மளை அவர் வந்து கையை பிடிச்சு அந்த பாவத்திலேருந்து சோதம்லேருந்து நம்ம இழுத்து வந்து அந்த ஊரை அழித்ததை நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்தில் நம்ம ஒன்று கற்றுக்குறோம் என்ன அப்படின்னா, அவரோட டைம் என்ன, ஆபிரகாம் சொன்ன அந்த ஆண்டவர் சொன்னது ஆபிரகாம் அப்படியே கேட்டதுனால என்ன நடக்குது, அவன் வந்து அவனுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறான். அவன் லோத்து வந்து வார்ன் பண்ணப்படுறாரு, அப்புறம் வெளியில் கொண்டு வரதை பார்க்குறோம். இதே போல் நம்ம நோவாவோட வாழ்க்கையிலையும் பார்க்குறோம் இல்லையா. அந்த காலத்தில் மழையே பெய்யலைன்னு சொல்கிறாங்க, ஒரு புயல் அவங்க பார்த்தது கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து தரிசனத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு பேழையை கட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்குண்டான பிளான்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், அவங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க, அவன் வந்து ஒரு பயங்கர பைத்தியக்காரனாக இருப்பான், இது என்ன ஸ்ட்ரக்சர் இது, சரி தண்ணி எப்படிங்க மேலே வரும் அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரு காமெண்டியில் படித்தேன். அவங்க சொல்கிறாங்க, அது எப்படி ஜெனிசிஸ்லேயே ஆண்டவர் வந்து உலகத்தை உருவாக்கிட்டாரு, அப்போ வந்து செடி கொடிலாம் இருக்கும்ல, அதுக்கெலாம் தண்ணி எங்கேருந்து வரும், அதுக்கு உண்டான இது மேகத்துலேருந்து தானே வரும், அப்போ மழை பெஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. நம்ம வந்து இந்த காலத்துலேயே அண்டர் கிரவுண்ட் ஸ்ப்ரிங்க்லர் நம்ம வைக்கிறோம், ஆண்டவர் அந்த காலத்துலேயே வச்சுருந்தார் இல்லையா. ஸோ ஆண்டவரோட காரியம் வந்து பயங்கரமாக இருக்குது நம்ம யோசித்து பார்க்கும்போது. ஆனால் அந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் எதையுமே பார்க்கல, அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை, அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஒரு ஃப்ளட் வருது அப்படின்னா அந்த ஃப்ளட் எப்படி வரணும் கூட அவனுக்கு தெரியாது, ஆனால் விசுவாசித்தான். ஆனால் அவன் விசுவாசிச்சதுக்குனால யாருக்கு பலன் கிடைச்சது, அவனோட பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட குடும்பமே வந்து ரட்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த பேழைக்குள்ளே நம்ம வந்து 2 காரியங்கள் பார்த்தோம். ஆபிரகாம் லோத்தோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, காடோட டைம், அந்த டைம் வரும்போது நம்ம காப்பாற்றப்பட்டோம். அந்த காப்பாற்றப்படும் போது ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றினார், அவர் தான் நம்மளை முதல்ல விரும்பினார், அன்பு காமிச்சாரை தவிர நம்ம வந்து அவர் மேலே அன்பு காமிக்கலை. 2வது காரியம் நம்ம என்ன பார்க்குறோம், நோவா வந்து என்ன நடந்தாலும் யார் என்ன நினச்சாலும் நான் பேழையை கட்டினேன் ஆண்டவர் என்று சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி செய்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். 3வது காரியமாக நம்ம பார்த்தது என்னது, டைமு, காடோட கிஃப்ட்டுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம், என் டைம்ஸ், கடைசி காலம்னு ஒன்று வருது. அந்த கடைசி இவங்க வாழ்க்கையிலையும் ஒரு கடைசி காலம் வந்துச்சு. எப்படி வந்தது, லோத்தோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ஹோம்ஒர்க், நீங்கள் லோத்தோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாசிங்க. லோத்தோட மனைவிக்கு என்னாச்சு, லோத்தோட பிள்ளைங்களுக்கு என்னாச்சு, அவங்க மூலியமாக வந்த சந்ததிகளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதே போல் நோவாவோட வாழ்க்கையிலையும் ஒரு சில காரியங்கள் நடந்தது. ஃப்ளட்டு இதாகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்து அதுக்கப்புறம் நடந்த அந்த பிள்ளைங்களோட காரியங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க. ஸோ கடைசி காலங்கிறது வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும்.
அந்த கடைசி காலத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோங்கிறது எத்தனையோ பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் நாட் லேட்டர், இட் இஸ் நவ். இப்போது கடைசி காலங்கிறது இப்போது ஆண்டவரோட வருகை வந்து ரொம்ப சமீபமாக இருக்கிறது நம்ம வந்து வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எதை பார்க்கணும்? இப்போ நான் இது ரெண்டு காரியத்தையும் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நம்ம குயிக்காக ரேப்பப் பண்ணுறதுக்கு சொல்லலாம். அதன் காலத்தில் அந்தந்த காரியங்களை வந்து ஆண்டவர் நடப்பிப்பார். நம்ம வந்து விசுவாசிக்கிற மட்டும்தான் செய்யணும். அந்த விசுவாசம் இல்லாமல் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு சில சமய காரியங்கள் வந்து நம்மளாக செய்ய விருப்பப்படுவோம். அது வந்து சரியான நேர்த்தியான ஒரு வழியாக இருக்காது. இல்லைன்னா நம்ம தப்பான ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம். அது நமக்கு அறியாமையாகவே இருக்கும். எதனால் நான் லோத்து இப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்ன இது எனக்கு வந்து 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸாக இருக்குது. லோத்து பற்றி பேசலாம், சரி, நோவாவை பற்றி பேசலாம், ஆனால் இவங்க 2 பேருக்கும் எப்படி சம்மந்தப்படுத்துறது எப்படி அப்படின்னு நான் கேட்கும்போது ஆண்டவர் வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை காமிச்சார். அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கும்போது எழுதப்பட அந்த வசனங்கள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். 26 ஒருத்தவங்க வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியையும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஸோ ஆண்டவர் வந்து 2 பேரை பற்றியும் ஒரே அதிகாரத்தில் அடுத்தடுத்து எழுதி வச்சுருக்காரு. நான் இதை படிக்கும்போது ரொம்ப திகிலடைஞ்சேன். என்னன்னா, எப்படி ஆண்டவரை இப்போ நீங்கள் இது 2யுமே சேர்த்து சொல்கிறீங்க? ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு த ரைட்டியஸ் வர் சேவ்ட். ஆனால் அதே சமயம் அவங்க கூட அந்த சமயத்தில் இருந்த மக்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆண்டவர் வந்து திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த காலத்தில் லோத் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமை எப்படி வந்து ஒரு நியாயஸ்தனாக இருந்தாலும், எப்படி நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணானோ, லோத்து வந்து அதே மாதிரி ஒரு நல்லவனாக தான் இருந்தான். ஆனால் அவன் இருந்த சூழ்நிலை எல்லாமே மோசமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் வந்து தப்பு பண்ணுறான், அவனுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி நடந்த காரியங்கள் வந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் தான் அது தெளிவுபடுது. அவங்களுக்கு வந்து எப்போ அழிஞ்சதுக்கப்புறம் தான், இப்போ நோவாவோட காலத்தில் அந்த பேழைக்குள்ளே ஏறி மழை வந்து எல்லாம் மூழ்கினதுக்கு அப்புறம் தான் தட்டுறாங்க பேழையை, துறங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? புசித்தார்கள், குடித்தார்கள், கட்டினார்கள், எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அந்த 17ஆம் அதிகாரத்தில். ஸோ ஆண்டவர் வந்து அதினதின் காலத்தில் ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்கள் செய்கிறார் அப்படின்னா அதற்கு உண்டான தெளிவு மனுஷர்களுக்கு அப்போ தெரியாது. அது காலம் சென்றதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுல ஆண்டவர்கிட்ட கேட்குறதுல ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட எப்படி வந்து ஒரு ரகசியத்தையும் மறைக்கலையோ ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனால் நம்ம கேட்க மாட்டோம். 2வது, நம்மளுக்கு அதில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நிறைய பேசுவாங்க, நிறைய காரியங்கள் பேசப்பட்டதை நம்ம பார்க்குறோம். நம்ம 1 கொரிந்தியன்ஸ் 4ஆம் அதிகாரம் ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:5. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாமல் இருங்கள். அதை வந்து எதை வச்சு சொல்கிறார் அவர்? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் சொல்லிட்டு பிரிவினர் இருந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் பவுல் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் வந்து யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட்டோ நான் அவங்க கூடப்பா அப்படின்னு சொல்லலை, யாரெல்லாம் என்னை எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்கள் நடக்கும்போது அப்படியே விட்டுருங்க, நீங்கள் எந்த ஜட்ஜும் பண்ணாதீங்க. ஏன்னா யார் ஜட்ஜாக இருக்கா? மேலே வாசிங்க அப்படியே.
இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி. அவர் யார் வெளியரங்கமாக்குறா? தேவன் தான் ஜட்ஜ். ஸோ அவர் தான் வந்து ஏற்ற காலத்தில் அவருக்கு வந்து நம்ம முன்னல்ல பார்த்தது போல அவர் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறாரு. அவர் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் ஒரு விஷயங்களை போய் செய்து கொண்டிருக்கிறாரு. நம்ம நடுவில் வந்துட்டு ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது, நம்ம ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்போம். ஆனால் நம்ம எது பார்ப்போம், என்ன நினைப்போம்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வந்து இதுதான் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனை, இந்த காரியம் தான் பிரச்சனை, இந்த இடம் தான் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லோத்து பேசலை, ஆபிரகாம் பேசலை, நோவா பேசலை, ஆனால் அவங்க சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் பேசினாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் இந்த 3 காரியத்தில் கிளாரிஃபை பண்ணுற விஷயங்கள் ஒரே ஒன்று தான். அதனதின் காலத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும், நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் எந்த காலத்தில் அழுகணும், எந்த காலத்தில் பேசணும், எந்த காலத்தில் சிரிக்கணும், எந்த காலத்தில் டான்ஸ் ஆடணும், எல்லாமே ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யும்போது, அவரை ட்ரஸ்ட் இன் காட்னு சொல்கிறாங்களே, அவரை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் கரெக்டாக நடக்கும். இரண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம், ஆண்டவரோட காரியத்தில் அவர் சொல்கிறத அப்படியே செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அவர் சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரா, சந்தோஷமாக இருங்க. அவர் எதுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க சொல்லுவார்? இப்போது நான் பர்சனலாக ஒரு கேள்வி கேட்குறேன். சபை வந்து இப்போது இந்த வேளையில் நம்ம என்ன காரியம் வேணால் செய்து கொண்டு இருக்கலாம். சண்டே ஈவினிங் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து சண்டே மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் நல்லா தூங்குவேங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம பண்ணலாம், ஆனால் நம்ம விருப்பப்படுறது என்ன? எதுக்காக வந்து இங்கே உட்காந்துருக்கோம்? ரியாஸ் பேசுகிறது கேட்கவா? இல்லை வந்து நம்ம சும்மா பாடிட்டு சும்மா ஜாலியாக இல்லை, ஆண்டவரோட பிரச்சனத்தில் வந்து உட்காரணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டு வரும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட காரியத்தில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உன்னோட காரியங்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னோட வேலை ஆண்டவர் கொடுத்தது, என் பிள்ளைங்க ஆண்டவரோட ஆசீர்வாதம்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததுங்க, நம்ம கையினால் எதுவுமே கிடைச்சது கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் லைஃப், அந்த லைஃப்பை நீ வந்து வாழு. ஆனால் உலகம் சொல்லும் இதுதான் கிஃப்ட்டு, இப்படி தான் நீ வாழணும்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை காமிக்கும்போது, இல்லை வேதத்தில் என்ன சொல்லுதோ அதுதான் நான் பண்ணுவேன்னு நிற்கிறது தான் கஷ்டம். அப்படி நிற்கிற ஒரு சில பேருக்கு தான் ஆண்டவர் வந்து அவரோட புத்தகத்தில் நேம் எப்பயுமே எழுதப்பட இருக்கும். கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம், கடைசி காலங்கிறது வந்து ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் வரும். கடைசி கால சோதனைகள் வந்து எப்பயுமே வரும். பி ஆன் காட், ஆண்டவர் சொல்கிறது போல், அந்த பவுல் மூலியமாக எழுதி வைத்தது போல், புட் ஆன் யுவர் காட்ஸ், புட் ஆன் யுவர் ப்ரொடெக்ஷன். எல்லாமே ஆண்டவர் வந்து எந்த காரியத்துக்கு எப்படி நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணணுங்கிறது வந்து ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் நம்பிக்கை எல்லாமே வந்து ஆண்டவர் மேலே மாத்திரமே நம்ம வைத்து அவரை மாத்திரம் நம்ம பார்க்கும்போது நம்ம எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், போன வாரம் நம்ம பார்த்த அதே அதிகாரம், பாஸ்டர் ஹெர்பர்ட் சொன்ன அதே வசனத்துலேருந்து தான் ஒரு வசனம் சொல்கிறேன். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளுடைய சிலுவையை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம சுமந்து செல்லும்போது ஆண்டவர் வந்து அதற்குண்டான சீஷத்துவத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம மனுஷங்களோட அங்கீகாரம் வேண்டாம், மனுஷங்களோட அப்ரூவல் வேண்டாம், ஆண்டவரோட அப்ரூவல் மாத்திரம் நமக்கு போதும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் வாசித்தது போல் ஆண்டவரே, அதினதின் காலத்தில் நடக்கிற காரியங்கள் அப்பா நாங்கள் எங்கள் கண்கள் அப்படியே கண்களில் காண வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ எங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கலாம். அப்போ என் பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதோ, அப்பா இந்த ஜெனரேஷன் இப்படி இருக்கே, இப்போ நான் மண்டிட்டு அப்பா நான் அவங்க ஜெபிக்கட்டுமா என் பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபிச்சா உனக்கு ரட்சிப்பு, ஆனால் உன் பிள்ளைங்க அவங்கவுங்க கையில் தான் அவங்களோட ரட்சிப்பு இருக்குது. ஆனால் நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், அவங்களுக்கு உண்டு அந்த பாதையை நீ காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாலை வேளையில் சொல்கிறாரு. நீங்கள் அந்த பாதையை காட்டும்போது, எதனால் நம்ம ஆண்டவரோட பிரசனத்தில் ஆராதிக்க வந்திருக்கோம், அவரோட பிரசனத்தில் ஆராதிக்கும் போது என் பிள்ளைங்க அதில் பார்த்து அதே போல் ஆண்டவருக்காக ஆராதனை எழுதியிருப்பாங்க.
அதே போல் வசனங்களை அவங்க தியானிப்பாங்க அப்படின்னு நம்ம அந்த அஷூரன்ஸில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சிலுவை நான் எப்படி சுமந்தேனோ அதே போல் உன்னுடைய சிலுவையை தன் சிலுவையை தான் சுமந்து அதை எடுத்துக்கொண்டு செல்லும்போது ரட்சிப்பு நிச்சயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோமப்பா. அப்போ இது எங்களோட கைகளின் கிரியைகளில் நாங்கள் படித்தது போல் ஆண்டவரே. அப்போ ஆபிரகாம் செய்ததுனால அவன் ரட்சிக்கப்படலை, அவன் நம்பிக்கையின் தகப்பன்னு அழைக்கப்படலை. அப்போ உம்முடைய வாக்கு தத்துவம் அதை நீங்கள் நிறைவேற்றுறதுக்காக அவனை ஞாபகம் வச்சு அவன்கிட்ட நீங்கள் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தினது போல் ஆண்டவரே. அப்போ நோவா ஒரு ரைட்டியஸ் மேனாக இருந்தான். ஆனால் அப்பா உம்முடைய கிருபை, அப்பா உம்முடைய இரக்கம், அப்போ அவனை மாத்திரம் அந்த பேழை மூலியமாக காப்பாற்றக்கூடிய அந்த கிருபை நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் அவன் மூலியமாக நிறைய பேருக்கு நீங்கள் இந்த வார்னிங் இஷ்யூ பண்ணீங்க. ஆனால் நிறைய பேர் கேட்காம போனது ஆண்டவரே. நீங்கள் எப்படி வருத்தப்படுறீங்களோ அதே போல் நோவாவும் வருத்தப்பட்டிருப்பான். தேவ மனுஷர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாங்கள் வருத்தப்படுறோம். அப்போ அந்த பேழைக்குள்ளே சேர, அப்போ அந்த பேழைக்குள்ளே உண்மை இறுக்கி பிடிக்க, அப்போ அந்த பாவத்தை விட்டு விலக ஆண்டவரை நீங்கள் கிருபை கொடுங்க. எங்களால் முடியாது அப்போ, நாங்கள் பேசுறதுனால முடியாது ஆண்டவரே. ஆவியானவர் உங்களால் முடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்போ இந்த மாலை வேளையில் கூட அப்பா இந்த வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பர்சனலாக நீங்கள் பேசுனீங்க. அப்போ உங்கள் வசனம் அவங்க வாழ்க்கையில் ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கு நாங்கள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. அப்போ அவங்க வந்தது போல் திரும்ப செல்லாமல் அவங்க உங்கள் வார்த்தையை சுமந்து கொண்டு செல்ல, அப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க, அப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க பாதையை காட்ட, அதே போல் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை அப்படியே கிளியராக கேட்க, அதே போல் நடந்து கொள்ள ஆண்டவரை நீங்கள் கிருபை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திங்க ஆண்டவரை. அப்போ நிறைய பேர் தேவைகளை வெளியில் சொல்லியிருக்கலாம், வெளியே பேர் சொல்லாமல் நிறைய பேர் இருக்கலாம். எல்லாத்தையும் அறிந்த தேவன் நீர். அப்போ இருதயத்தின் தோட்டங்களை அறிந்த தேவன் நீர் ஆண்டவரை. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்போ அவங்களுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் சந்திங்க. அப்போ பலவீனத்தோடு அவங்கள பலத்தோடு நீங்கள் அனுப்புங்க. எந்த ஒரு வீக்னஸும் இல்லாமல், அப்போ எந்த ஒரு சேட்னஸும் இல்லாமல் சந்தோஷமாக செல்லக்கூடிய இந்த கிருபை கொடுங்க ஆண்டவரை. வரப்போகிற வாரம் எல்லாம் நாங்கள் வார்த்தையில் நாங்கள் இன்னும் தியானிக்க, வார்த்தைக்குள்ளே நாங்கள் வளர, எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது உங்கள் பிரசன்னம் கூட இருக்க, நாங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு சாட்சியாக இருக்க, அதே போல் அப்போ நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாமும் மகிமைப்பட எங்களை இன்னும் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா கொடுத்த இந்த அருமையான இடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், கொடுத்த டைமுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா கொடுத்த உங்களோட கிஃப்ட் இந்த லைஃப்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அதே போல் நீங்கள் சீக்கிரமாக வரப்போகிறீங்க, அந்த விசுவாசத்திற்காக நாங்கள் காத்திருக்கோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்பா நீங்கள் வரும்போது அப்பா அது மறைவு பொருளாக இருக்காது, நீங்கள் வரும்போது அது ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல், அப்பா அந்த வெளிச்சத்தில் நாங்கள் சந்தோஷப்பட, அப்போ நாங்கள் பாவத்தை விட்டு விலகி அப்பா உங்களுக்கு பிடித்தமான பிள்ளையாக நாங்கள் வளர, அதே போல் முடிவு பரியந்தோம் அப்பா உங்களோட அதில் நாங்கள் நிலை நிற்க, நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள அப்போ எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ரிச்மண்ட் பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே எவ்ரி சண்டே 5 to 6:30 ஷேடி குரூப் சர்ச்சில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க நேரில் கலந்துக்கலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இல்லைன்னா ஆஃபரிங் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நாங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.